ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலான, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடகராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ராசிநாதன் அமாவாசை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நிலைமையாக இருந்தாலும் கூட அப்படியே ஒரு நிலைமையில நல்லா தான் இருக்கிறார். ஆக பெரிய அளவில், ஏன்னா அதில் ஒரு 3 நாள் அவர் குருவின் பார்வையில் இருப்பார். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை ராசிநாதன் குருவின் பார்வையில் பார்க்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மேன்மை மிக்க ஒரு அமைப்பு. இந்த வாரம் வியாழக்கிழமை சாயந்தரம் 6:35 இருந்து சனிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை நைட்டு 8:58 வரைக்கும் 30/1/2025 மாலை 6:35 1/2 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:58 வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதை தவிர்த்து முதல்ல ஒரு 4 நாட்கள் நல்லா தாங்க இருக்கும். ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறாரு, குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கும்போது கஷ்டங்கள் விலக வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதி இப்போதைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 7.5 சனி, அஷ்டம சனிலாம் கடுமையான கஷ்டங்கள் இருக்குன்றது அடிக்கடி சொல்லிட்டு வரேன். இப்போ கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இப்போ இருக்கிறவங்க கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இப்போது நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றது அடிக்கடி சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தற்காலிக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. முதல் 3-4 நாட்கள், அதாவது திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள், வியாழக்கிழமையும் சேர்த்துக்கலாம். ஆக அந்த 4 நாள் நல்லா தான் இருக்கும். தொட்டது துலங்கும், நட்புகள் கை கொடுக்கும், வீட்டில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நல்லா இருக்கும். யாருக்காவது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற தன்மைகள் உண்டு. காதலன் காதலி அடையாளம் காட்டப்படுகின்ற அமைப்புகள் உண்டு. நண்பர்கள் கை கொடுப்பார்கள். பிற்பகுதி 3 நாட்கள் சந்திராஷ்டமம்ன்றதுனால கொஞ்சம் எந்த முடிவும் எடுக்க வேணாங்க. பண விவகாரத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஓடிபி சொல்றதுல கவனமாக இருங்க. யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. ஃபேக் கால் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு கடகத்திற்கு பிற்பகுதி 3 நாட்கள் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு வார கடைசியில தான் சந்திராஷ்டமம். முதல்ல 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஜனவரி 27 பிப்ரவரி 2ஆம் தேதியிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த சந்திராஷ்டமத்தில் சனிக்கிழமை சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதுவும் நைட்டு தான். அதனால ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வாரத்தின் கடைசி நாளும் அடுத்த வாரத்தின் ஆரம்ப நாளும் 2 நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்க. சனிக்கிழமை 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:58 திங்கட்கிழமை நைட்டு 11:17 வரைக்கும், 3ஆம் தேதி பிப்ரவரி திங்கட்கிழமை 11:17 வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக, திங்கட்கிழமை முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாரத்தில் முதல் 6 நாட்கள் பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காதுங்க. நல்லா தாங்க இருக்குது. அதுலேயும் 10ஆம் அதிபதி உச்சமாகி பரிவர்த்தனை அடைகிறார். இதுவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் சங்கடங்கள், ஒரு மாதிரியான அமைப்புகள், சம்பாதிக்க முடியாத நிலைமைகள் இருந்து வந்த அத்தனையுமே இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் வருது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது, 10ஆம் அதிபதி உச்சமாகிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்ப்பவர்களுக்கு மிக நிறைவான ஒரு அமைப்பு. அவர்களுக்கு நல்ல பலன்கள் இந்த வாரத்திலிருந்தே ஒரு 4 மாத காலத்திற்கு நடக்கும். கொடுத்து சிக்கி கொண்டிருந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போக வேண்டும், வெளிமாநிலம் போக வேண்டும், தூர இடங்களுக்கு சென்று பிழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்டவைகள் நன்றாக இருக்கும். அரசு வேலையெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. ராசிநாதன் இங்கே குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் குருவின் பார்வையில் இருந்தாலே என்ன வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு 4 மாத காலம் சுக்கிரன் வலுத்திருக்கனால 1ஆம் அதிபதியும் 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் சுபமாக நல்ல வலுத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பு. 2ஆம் வீட்டை குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்குறாங்க. இந்த வாரத்திலிருந்து காசு வரப்போகுது. ஆகவே பணம் சம்பாதிக்க முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய, சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் இருப்பார்.
5ஆம் இடத்துல அவர் வந்து ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருப்பார். 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அமைப்பு. அப்போ சந்திரன் குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறார். லாபாதிபதி 5, 6, 7ஆம் இடங்கள்ல இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோக அமைப்பு, அதிர்ஷ்டமான அமைப்பு. இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கலங்க, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கிறேன், வேலையில் கஷ்டப்படுறேன், தொழிலில் கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் கூட இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, யாரும் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, புருஷன் பொண்டாட்டி உறவு சரியில்லை, காதலி உறவு சரியில்லை, எதுவுமே எனக்கு நினைச்சது நடக்கலைங்க, நீங்க தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்று நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே இப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஓரளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிம்மதியான வாரமாகவே இருக்கும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாகவும், பிற்பகுதி நடுவாந்திர நாள் வருது பார்த்தீங்களா, அந்த நடுவாந்திர நாட்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளும் நடுவில், அதாவது திங்கள் செவ்வாய் ஒரு மாதிரியா இருந்தால் கூட செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களில் வந்து கடன் தொல்லைகள் இல்லாமல், நோய் தொல்லைகள் இல்லாமல், எதையும் சமாளிக்கக்கூடிய, எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தெம்பான ஒரு அமைப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது இல்லையா, அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில உச்ச சுக்கிரன் லக்னத்தை ராசியை பார்க்கிறார், குரு ராசியை பார்க்கிறார். அபாரமான அமைப்புங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. இன்னும் 4 மாத காலம், குறைந்தது 3 மாத காலத்திற்காவது குருவும் சுக்கிரனும் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றையும் நிறைவேறி வைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு. ஐயா நான் இப்படி நல்ல பலனை சொல்றேன், நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு சோம்பேறியா இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காதுங்க. எல்லா முயற்சிகளும் 4 மாத காலத்திற்கு சுக்கிரன் உச்சமாக இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, குருவும் பார்க்கக்கூடிய தன்மை. எப்போதாவது ஒரு தடவை தாங்க 2 கிரகமும் ஒரு ராசியை பார்க்கும், அது இன்னைக்கு அதிர்ஷ்டமா உங்களுக்கு வந்திருக்குதுங்க. ஆகவே எல்லாவற்றிலும் நிறைவுத்தன்மை இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்.